கௌதம் ஹியர். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்ட். அதாவது ஒரு கம்பெனில நிஹாரிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, பெங்களூர் லொகேட் ஆயிருக்க ஒரு கம்பெனி, டேட்டா சயின்டிஸ்ட்டா ஹையர் பண்றாங்க. யாரை ஹையர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸா ஹையர் பண்றாங்க. ஃப்ரெஷர்ஸ் டு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா ஹையர் பண்றாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேட்டா சயின்டிஸ்ட் அர்ஜென்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல பார்த்திருக்கேன். ஃபுல் டைமா கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல் டைம் என்ட்ரி லெவல். அதாவது நமக்கு பாத்தீங்கன்னா பிகினர் லெவல்ல இருந்து போலாம். அதாவது ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பா. ஓகேவா? ஸோ அபோவ் தி ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, we are looking hire to hire creatively data scientist to address data analytics challenges to in our organization something etc. ஜாப் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு சம்திங் டேட்டா சயின்டிஸ்ட்ல கிரியேட்டிவா யோசிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸ் விசுவலைசேஷன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹேவிங் மீட்டிங் வித் டீம் மெம்பர்ஸ். ஓகே, உங்களுக்கு மீட்டிங்ஸ்லாம் அலோகேட் பண்ணுவாங்க யாரோட டீம் மெம்பர்ஸோட. அதுக்கப்புறம் கலெக்டிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் டேட்டா. நீங்க வந்து சம் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிங் அண்ட் இன்டகிரேட்டிங் ப்ராசஸ். ஸோ அந்த கலெக்ட் பண்ண டேட்டாஸ்லாம் ஆட்டோமேட் பண்ணணும் அண்ட் இன்டகிரேட் பண்ணணும் அந்த டேட்டாவை வச்சு. அதுக்கப்புறம் ரிசர்ச்சிங் சொல்யூஷன் டு ஓவர் கம் டேட்டா அனலிட்டிக்ஸ் சேலஞ்ச். ஓகே, டேட்டா அனலிட்டிக்ஸ் சேலஞ்சில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் டேஷ்போர்ட்ஸ் சம் டேட்டா விசுவலைசேஷன்ஸை வந்து ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் டு இன்டெகிரேட் பிசினஸ் ரூல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். அதாவது நீங்க மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் சம் மாடல்ஸை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அது மிஷின் லேர்னிங் ரிலவெண்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட் அந்த ரோல் ரிலவெண்டாவும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலவெண்டாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ். நான் சொன்ன மாதிரி மாடல்ஸ் கிரியேட் பண்ணும், மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் கிரியேட் பண்ணும். தென் கம்யூனிகேட்டிங் அண்ட் மீட்டிங் வித் இன்ஜினியர்ஸ், ஐடி டீம்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். நீங்க வந்து யாரோட கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்ஜினியர்ஸ் அண்ட் ஐடி டீம்ஸோட கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும். ஷேரிங் காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ் வெர்பலி அண்ட் விஷுவலி அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர் டு நான் டெக்னிக்கல் ஸ்டாக் ஹோல்டர்ஸ். அதாவது அவங்க கம்பெனியோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கிட்ட நீங்க பேசுற மாதிரி இருக்கும். ஐடியாஸ் வெர்பல் மூலியமா, விசுவலைசேஷன் மூலியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஒரு முக்கியமான டீடைல்ஸ். சேலரி பாத்தீங்கன்னா அப் டு 35,000 டு 75,000 பர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 35,000 இருந்து 75,000 வரைக்கும் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி சேலரி இதுல டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெக்வயர்டு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ல இருந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட் வரைக்கும் இதுல அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த டேட்டா சயின்டிஸ்ட் அர்ஜென்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் கிரைட்டீரியா மினிமம் 18 பிளஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் மெயின் கேட்டகரி. அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அவங்க குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா, டிப்ளமோ, பிடெக் அண்ட் எம்டெக், பிசிஏ, எம்சிஏ, லைக் யூஜி, பிஜி, பிஎஸ்சி, ஐடி, எம்எஸ்சி, ஐடி சம்திங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ். நீங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணிருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 0 to 10 years இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ கேன் அப்ளை. அதாவது ஃப்ரெஷர் கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஸோ ஒர்க் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்ட் டொமைன்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஒர்க் இண்டஸ்ட்ரி ஐடி ஒர்க் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ், மல்டி வேரியபிள்ஸ், கால்குலஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா. அதாவது சம் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல அல்ஜிப்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் சம் மாடல்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து வெல் எக்ஸ்பிளைன்டா மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் மோர் கிளாரிஃபிகேஷன் கான்டாக்ட் திஸ் நம்பர். ஓகே, உங்க டைரக்டா கான்டாக்ட் நம்பர்ஸே கொடுத்துருக்காங்க. 6026813745 சம்திங் அந்த ஹெச்ஓட நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூம்ஸை டைரக்டா ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஆல்சோ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாவும் கொடுக்குறாங்க. ரிகார்ட்ஸ் ஹச்ஆர் பிளேஸ்மெண்ட் டீம். ஓகே, பிளேஸ்மெண்ட் டீம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி இந்த லிங்க்டினோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த அப்ளை பண்ற லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட் சம்திங் அதை தான் கொடுத்துருக்காங்க. அங்க படிச்ச இந்த டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருக்க பேசிக் டீடைல்ஸ் பாருங்க. சேலரி 35,000 டு 75,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், மேனுவல் டெஸ்டிங், டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ளை அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த யார் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க இந்த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஷைன்.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். ஸோ அதனால அந்த ஷைன்.comல உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஷேர் ஆயிரும். ஸோ சி தட் டேட்டா சயின்டிஸ்ட் அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட் நிஹாரிகா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பிளேஸ்ல லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டாக், குவாலியர் அண்ட் அதர் மகாராஷ்டிரா, ராஜ்பூர் அண்ட் மத்திய பிரதேஷ் சம்திங் சொல்லியிருக்காங்க. உங்களோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட வேலிட் இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இருக்க சிட்டிஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வரும் அந்த சிட்டிஸ் எல்லாமே.
ஓகே, சிட்டிஸ் என்டர் பண்ணிக்கோங்க. டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நீங்க ஃப்ரெஷரா இல்ல வந்து எத்தனை மந்த் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க எந்த சிட்டில இருக்கீங்களோ அந்த சிட்டியை என்டர் பண்ணிக்கோங்க. கரண்ட் ஜாப் டைட்டில், இப்போ நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, ஸ்டூடெண்டா இருந்தா ஸ்டூடெண்ட் போட்டுருங்க. அதான் ஃப்ரெஷரா இருந்தா ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு போட்டுருங்க. கரண்ட் கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க எந்த கம்பெனில இப்போ ஒர்க் பண்றீங்க அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட் தான் காலேஜ் நேம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது உங்க கம்பெனி வந்து எந்த இண்டஸ்ட்ரி ரிலவெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டிபார்ட்மெண்ட், ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் சேலரி, உங்களோட சேலரி வந்து எவ்வளவு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லேக்ல கேட்கறாங்க, இப்போ தௌசண்ட்ஸ்லயும் கேட்கறாங்க. அப்புறம் உங்களோட ரெசியூம்ஸ் அப்லோட் பண்ணுங்க. உங்களோட ரெசியூம்ஸ் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பட்டன் இருக்கு. ரெசியூம்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்தரா மெயில் போயிடும். அதாவது டீடைல்ஸ், உங்க டேட்டா பேஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்தரா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க மெயில்ல. இந்த ஜாபோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் அட்டாச் பண்ணிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிக்கலனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு, கேண்டிடேட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஏத்த மாதிரி ரெலவெண்டான ஜாப்ஸ் கண்டிப்பா நான் என்னோட சேனல்ல போஸ்ட் பண்றேன். அதுக்கு நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டியது என்னன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸை கெட் பண்ணிக்கோங்க. யா, தேங்க்யூ கைஸ்.